சார் பரமநாயகன் சார் தூத்துக்குடி கலெக்டரேட்ல அதிகாரியா இருக்கிறாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். 14வது நலம் நாடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நமது யோகா மையம் ஏற்பாடு செய்து முன்னெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ ஹெல்த் எப்படி இருக்குன்னு தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஹெல்த் கான்செப்ட் தான் முக்கியமான கான்செப்ட். அதனால் நீங்கள் எங்கே ஓடி ஆடி நாலஞ்சாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹெல்த் சரியில்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஹெல்த் கான்செப்ட் முக்கியமான விஷயம். இப்போ என்னை மாதிரி ஒரு 50 வயசு தாண்டினவங்களுக்குலாம் ஹெல்த் ரொம்ப கான்சியஸாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நான் லாஸ்ட் 2 வருஷமாக இங்கே ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்குதேன் நம்ம மகாராஜன் சென்டருக்கு. சார் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் இப்போ ஒரு ஃபிசியோதெரபிக்கோ இல்லை லேப் டெஸ்ட்டுக்கோ போகக்கூடிய செலவுகள்லாம் கிடையாது. இன்னொன்று இது லைஃப்பில் ஒரு டிசிப்ளினை உருவாக்குது, நமக்கு ஒரு மைண்ட் கான்சன்ட்ரேஷன் உருவாக்குது. அதனால ரெகுலராக வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன சேஞ்சுங்கிறது நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ண முடியும். இப்போ இவங்க சொல்கிறத விட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். தினசரி வர்றதுனால நமக்கு என்ன இருக்குது, இப்போ இவ்வளவு ஓப்பன் கிரவுண்டில் பண்ணும்போது எவ்வளவு நமக்கு ஒரு ஈஸியாக இருக்குது, ஹெல்த்துக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய எஃபெக்டே வேறு. இதை ரெகுலராக பண்ணவங்க தான் உணர முடியும். ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் பண்ண வைக்க முடியாது இல்லையா? அதனால இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் சின்சியராக ஒரு கமிட்டோட நீங்கள் பண்ணீங்கன்னா இட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். தேங்க்யூ ஆல். எல்லாரும் ஒரு ஏஜுக்கு மேலே போயாச்சுன்னா எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் போய் இப்போ 40 தாண்டிடுச்சுன்னா சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, சுகர் எவ்வளோ லெவலில் இருக்குது, ஏன்னா சுகர் கண்டிப்பாக இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய, ஏன்னா காலையில் இன்சுலினா மாத்திரையா அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் மாறி போச்சு. அந்த வகையில் தொடர்ந்து யோகா பண்ணுறதுக்கு ரொம்ப ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா அவர் தொடர்ந்து 2-3 வருஷமாக நம்மகிட்ட யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். என்னோட ஒய்ஃபு ஃபுல்லாக எனக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திக்கிறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என் கூடயே நைட்டு வரைக்கும் யோகான்னு ஃபுல்லாகவே என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட பெரிய லெவலில் நினைக்கல. நீங்கள் ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்யூ. எப்பவுமே கூட இருக்கிறவங்க நம்ம மேக்சிமம் நம்ம கூட தானே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதை தாண்டி இந்த முன்னாடி கேமரா எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நண்பர் நம்பிராஜன் தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்த இப்படி கோடு போட்டா ரோடு போடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் தாண்டி அவர் நம்ம கோடே போட வேண்டாம், லைட்டா இப்படி பார்வை பார்த்தா போதும், அந்த வேலை கிளீனா நடக்கும், ரோடு நீட்டா போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு என் டீம் அப்படி. நம்பிராஜன் நம்ம இது கரெக்டா எடுத்து பண்ணு அப்படின்லாம் சொல்ல மாட்டான், அவர் பாட்டில் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி என் கூட இருக்கக்கூடியதுனால நம்ம எல்லாரும் சூப்பரா டிராவல் பண்ண முடியுது. அந்த வகையில ராஜா தம்பியும் எல்லாத்தையும் ஓகே. அதோட சேர்ந்து நீங்க எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஆதரவுனால தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். வேறு யாராவது பேசுறீங்களா?